சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய கதை கிடையாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு வருஷமா நடந்த விஷயம் உனக்கு ஞாபகத்தில் இல்லை. என்ன அவங்க கண்டுபிடிச்சப்போ எனக்கு அம்னீஷியா. ஹே காய்ஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா என்ன விசாரணை பண்றாரு. திடீர்னு இந்த பக்கம் வந்தா ஏன்னு நான் ஏன் இவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன்? ஸ்கை, இவன் அவன் ரூம்ல கொண்டு போய் விட்டுரு. அனாவசியமா கமாண்ட் ரூம் கிட்ட யாரும் வரக்கூடாது. இது ரூல், தெரியும்ல? ரூம் எஸ்பிடி தான். எஸ்பிடியா இருந்தான்னு சொல்லு. நடுவுல ஒரு வருஷம் அவன் ஆளையே காணும். இவனை மறுபடியும் செக் பண்ணணும். ஓகே. என்ன பிரச்சனை உனக்கு? எப்படிதான் நீங்க அவங்க கூட இருக்கீங்களோ? ரொம்ப கஷ்டம். சரி, என்னாச்சு உனக்கு? உன் மனசுல ஏதோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலா நான் தூங்கவே இல்லை. நீ துரத்திக்கிட்டு வந்த ஜாண்டோட ரெக்கார்ட்ஸை நான் செக் பண்ணேன். அந்த ரெக்கார்ட்ல ஸ்கைபாட் ஜெயில அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவன் அங்கேருந்து தப்பிச்சிருக்கலாம்ல? நான் அதையும் செக் பண்ணேன். அவன் ஜெயில தான் இருக்கான். ஏதோ தப்பு நடக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு. நான் வந்ததுல இருந்து உனக்கு என் மேல சந்தேகமா இருக்கு. அதான் நீ பெஸ்டாவே இருக்க. நல்லா யோசிச்சு பாரு ஸ்கை. நான் ஒரு எஸ்பிடி, ஒரு டாப் சீக்ரெட் மிஷன்ல இருக்கேன். ஏற்கனவே நான் நிறைய பேசிட்டேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். குட் நைட், நான் வரேன். அதுக்கப்புறம் என் கனவுல என்னாச்சு தெரியுமா? அந்த ஏலியன் கிட்ட இருந்து தப்பிச்சு நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனா நகரவே முடியல. என் கால் ரெண்டு மண்ணுல நல்லா மாட்டிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏலியனுடைய தோல் உரியுது. அதுக்குள்ள இருந்தது நான் தான். கதை எப்படி இருக்கு? சிம்பிளா சொல்லவா? உனக்குள்ள இருக்க மான்ஸ்டரை நீ பாக்குற. நீ ரொம்ப வித்தியாசமானவ. ஓடே ஸ்கை, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அதான் தப்பா எடுத்துக்காத, என்ன மன்னிச்சிட. நான் எதையும் கேட்க விரும்பல. ஏன் விஷயத்துல தலையிடாத. உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் எதுவும் தெரியாது, எஸ்பிடி பத்தியும் எதுவும் தெரியாது. ட்ரூ, அவனை பத்தி நீ கவலைப்படாத. ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண, எங்க 2 பேரையும் விட்டுரு. என்ஜின் ரூம்ல ஒரு அத்துமீறல். ஏலியன் நுழைஞ்சிருச்சு. என் பாதையில குறுக்கிடாதீங்க ரேஞ்சர்ஸ். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வேலையை செய்ய விடுங்க சொல்றல. Come on guys. டேய், என்ன மிஸ் பண்ணிட்டியே? எங்க போனாவ? எனக்கு தெரியும் guys. Come on. Come on. Jack, நில்லு. Whoa, whoa, whoa. உன் ஃப்ரெண்ட் ரூம்ல இல்ல, வெளியே எங்கேயாவது போயிருப்பான். ஏய் ஸ்கை, அவன் உன் ஃப்ரெண்ட் எனக்கும் தெரியும். அதுக்கு நீ கண்மூடித்தனமா இருக்கிறது நல்லது இல்ல. ட்ரூ நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கான். உன்கிட்டயும் தான். அவன் மான்ஸ்டர் ஸ்கை. கமாண்டர் க்ரூகர் எஸ்பிடிக்கு வந்துட்டாரு. என்னோட இறை வந்தாச்சு. யாரோ அத்துமீறல் நுழைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி நடந்தது? சார், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இங்க நிறைய வழிகள் இருக்கு. பெண்களி மூலமா இல்ல கனவு வழியா இல்லனா கனவு மூலமா கூட வரலாம். வரலாம்ல? இல்லையா? என்ன எதுவும் பேச மாட்டீங்க? சார், இதுக்கு நான் தான் காரணம். இது என்னோட தப்பு. அந்த ட்ரூவை நான் தான் அகாடமிக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். என்னை ஏமாத்திட்டான். கேடட், இது ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கு தெரியும்ல. இத பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகல.
சீக்கிரம். அங்கே நில்லு. ஒரு அடி எடுத்து வச்ச. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. உன் வெப்பனை கீழே போடு. ட்ரூ, நீயாது? என்னோட உண்மையான டங்கேரியன் பாடி ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரகசியங்களை நல்ல ஃப்ரெண்டுகளோட பரிமாறிக்குவாங்க. ஆனா க்ரூகரை ஏன்? சிம்பிள், பணம். நான் சொல்றதை கேளு ஸ்காய். ரேஞ்சரா இருந்தா போதுமா? போதும் தானே நினைச்சோம். நான் வெறுப்பா இருந்தேன். அப்பதான் ப்ரூட் விங்க பார்த்தேன். ப்ரூட் விங்கா? அவன் தான் கண்ணை திறந்து வச்சான். அவன் சொல்ற உத்தரவுகளை செஞ்சா போதும். அகாடமில